வெக்கேஷன் போனோன்னா ட்ரெஸ் எடுத்துக்கிட்டேன்னா அப்புறமா ஆக்சசரிஸ்லாம் பேக் பண்ணிட்டேன்னா அப்படி இப்படின்னு பரபரன்னு இருப்பேன். ஆனால் இன்னைக்கு வந்து என் வாரிசு எடுத்துட்டேனா என்னோட டேப்லெட்ஸ்லாம் எடுத்துட்டேனான்னு சொல்லிட்டு அந்த நிலைமைக்கு ஆகிட்டு இருக்கேன். 2 டேஸாக சிவியர் ஃபுட் பாய்சனிங் ஆயிடுச்சு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, இட்ஸ் ஆல் புக்டு. ஸோ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஐ எம் லீவிங் டுடே அண்ட் ஆஃப் டு ஏர்போர்ட் ரைட் நவ். We'll meet you with exciting things. செகண்ட் முடிச்சிட்டோம். இப்போ கேட் 13 வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். we have a transit flight to கொல்கத்தா. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு கொஞ்சம் லே ஓவர் and then we are going to the final destination. எக்ஸைட்டடாக இருக்கீங்களா? ஹலோ, எக்ஸைட்டடாக இருக்கேன், ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். நம்ம எங்க போறோம்னு சொல்லிட்டியா? இல்ல இல்லையா? சர்ப்ரைஸ். நாங்க எங்க போறோம் அப்படின்றது இப்ப வந்து நம்ம பஸ்ல தானே ஏறி போறோம். பஸ்ல எல்லாம் ஏறி போக மாட்டேன். பஸ்ல அங்க நிறுத்துவாங்க, நீதான் பிளைட்டுக்குள்ள ஏறி போகணும். அப்படியே டைரக்டா பஸ் கொண்டு பிளைட்டுக்குள்ள நிறுத்துவாங்க. அப்படியே மேடம்க்கு பஸ்ல ஏற்ற வரைக்கும் ஒரு கோடி அப்பு என்ன ஒரு கோடி ப்ரோ. என்ன பண்ணுறோம், டெய்லி காலையில் எழுந்து 12 சூரிய நமஸ்காரம் பண்ணணும். ஃபிட்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய சாப்பிடணும்ல. ஒரு கோடி ஒரு தடவை போயிட்டு வந்து ரிட்டர்ன் கொடுத்துருங்க. எங்ககிட்ட 1 கோடி இருக்கு. 1 கோடி இருக்கா? ஆமா, பெரு கோடியில நிக்க போறோம் மட்டும் தெரிஞ்சு போச்சு எனக்கு. அப்படியே எங்களோட பயணத்தை சென்னையிலேருந்து கொல்கட்டாவுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கரெக்டாக சன்செட் ஆகிற டைமில் எங்களோட ஃப்ளைட் இருந்ததுனால லைட்டிங் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஒவ்வொரு ஃப்ளைட்டுமே பார்க்கும்பொழுது அந்த சன்செட் ஆகிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே இருந்துச்சு. உங்களுக்கு கொல்கட்டா ஏர்போர்ட் போயிட்டு செம்ம பசி. ஸோ அங்கே போயிட்டு ஒரு ரோல் வாங்கி சாப்பிட்டோம். ப்ரைஸ் ஏர்போர்ட்னாலே தெரியும் நம்மளுக்கு எப்போவுமே எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு. அண்ட் அங்கேருந்து ஒரு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்து நாங்கள் ஃப்ளைட்டே விட்டுருப்போம். சாப்பிட்டுட்டே டைமே பார்க்கல. அப்புறம் ரஷ் பண்ணி எமிக்ரேஷன் முடிச்சுட்டு டக்கு எப்படியோ ஒரு வழியாக ஃப்ளைட்டை பிடிச்சிட்டோம். அண்ட் நைட் வியூ ஃப்ரம் கொல்கட்டா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், க்ளவுட்ஸில் அப்படியே பாதி. அண்ட் ஃபைனலி நம்ம ஹனாயோட ஏர்போர்ட்க்கு வந்து ரீச் ஆகிட்டோம். வந்து முதல் வேலை வந்து சிம் வாங்கிட்டோம். சிம் வந்து வியர்டெல்லில் வாங்கினோம். ப்ரைஸுமே அஃபோர்டபுளாக இருந்துச்சு. 10 டேஸ்க்கு வந்து ஓகேவாக இருந்துச்சு எங்களுக்கு. ஹோல் ட்ராவல்லுமே எல்லா இடத்துலையுமே சிக்னல் கிடச்சிது. அங்கேருந்து கிராப் தான் அங்கே சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ கிராப்பில் வந்து ஒரு காரை புக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் அந்த நைட் பார்த்திங்கன்னா. ஸோ நாங்கள் அங்கேருந்து போகும்பொழுது இந்த வியூ வந்து இதே மாதிரி நான் கோவாவில் இருக்கோம், அந்த ஒரு ஃபேமஸான பிரிட்ஜு. ஸோ ஹனாயிலுமே இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் வந்து செம்ம ஃபேமஸ். ஸோ இந்த ஹோல் ட்ராவல் ஃப்ரம் ஏர்போர்ட் டு எங்களோட ஏர்பிஎன்பி வந்து சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஃபார் த ப்ரைஸ் ரியலி ஒர்த் இட். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஹனாயில் பார்த்தா வேறு லெவலாக இருந்துச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டே என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோ ஹனாய் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye. Thanks for watching my video.